ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தோற்றுப்போவதில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றவர்களாய் ஆண்டவருக்காக நீங்கள் சாட்சியாக நிற்பீர்கள் என்பதுதான் உறுதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய திருசமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தோல்வியான நேரத்தில் இதை சொல்லவில்லை. அது ஒரு ஜெயமான நேரமாக காணப்படுகிறது. இந்த வசனத்தை நாம் தியானிப்போமானால், ஒரு நாள் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்று சொல்லவில்லை, அதிகாரத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னது ஒன்றே, நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். அவருடைய தைரியமான குரலை இந்த இடத்துல கவனித்து பாருங்கள். ஆதலால் பயம் உங்களை ஆள முடியாது, சத்ரு உங்களை கட்டுப்படுத்த முடியாது, உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. பயமோ சந்தேகமோ சோதனையோ மன அழுத்தமோ மிரட்டலோ எதுவாக இருந்தாலும் அதற்கு மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி ஜெயத்தை கொடுத்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் வெற்றிக்காக போராடவில்லை, வெற்றியில் இருந்துதான் போராடுகிறீர்கள். தைரியமாக இருங்கள், உறுதியாக நில்லுங்கள் ஆண்டவருடைய திருப்பாதத்தில். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். இவர்கள் உம்முடைய விலையேற பெற்ற பிள்ளைகள் என்பதை ஒருபோதும் இவர்கள் மறந்து விடாதபடிக்கு உம்முடைய அதிகாரத்தை இவர்கள் பயன்படுத்த கர்த்தரை இவர்களுக்கு தைரியத்தை தாரும், ஞானத்தையும் விவேகத்தை தாரும். ஆண்டவருடைய திருக்கரம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. ஒருபோதும் தோல்வி இவர்களை ஆளுவதில்லை. இவர்கள் ஜெயத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஜெயத்தை பெற்றவர்கள் என்கிறதான மன வலிமையை மன உறுதியை இப்பொழுதே இவர்களுக்கு தந்தரலும். இவர்களை பலப்படுத்தி மென்மேலும் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.